உங்க ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் கஸ்டமர்ஸ் ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? காரணம் பிரைஸ் கிடையாது. இங்க நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் நம்புறாங்க பிரைஸ் கம்மி பண்ணா நிறைய சேல்ஸ் ஆகும். அது ஆக்சுவலா மொத்தமா தப்பு. கஸ்டமர்ஸ் ஏன் உங்ககிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் உங்க மேல ட்ரஸ்ட் இல்ல. ஒருவேளை கஸ்டமர்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா எப்பவுமே உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. நான் நூற்றுக்கணக்கான பிசினஸ் ஓனர்ஸ்ட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி 1-to-1 டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்கஷன்ஸ்ல ஒரு காமனான பேட்டர்ன் பார்த்தேன். பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தாலும் கூட சேல்ஸ் இல்லை. ஆனா ஆவரேஜான ப்ராடக்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு செம சேல்ஸ். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டை செல் பண்ணிட்டு இருக்கு, அதே மாதிரி இன்னொரு கம்பெனி கான்ஃபிடன்ஸை செல் பண்ணிட்டு இருக்கு. கஸ்டமர்ஸ் எப்படி யோசிப்பாங்க தெரியுமா? இந்த கம்பெனி என்னோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுமா? எந்த கம்பெனி அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதோ அந்த கம்பெனி தான் இந்த மார்க்கெட்ல லீடர்ஸா இருப்பாங்க. ஸோ உங்க பிசினஸ் நீங்க க்ரோ பண்ணணும்னா எப்படி நிறைய விற்கணும்னு யோசிக்காதீங்க, எப்படி கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணணும்னு யோசிங்க. ஏன்னா மக்கள் வாங்குறது பெஸ்ட் ப்ராடக்ட் கிடையாது, அவங்க ட்ரஸ்ட் பண்ற பிராண்டோட ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்க என்ன தெரியுமா யோசிக்கணும்? உங்க பிசினஸ் ப்ராடக்ட்டை செல் பண்ணுதா இல்லைன்னா ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுதா?